கடந்த சில வாரங்களாகவே தமிழகத்தின் சில பாதிரியார்களின் முகமூடிகள் கிழிக்கப்பட்டு அவர்களுக்குள் இருக்கும் பயங்கரவாதிகள் வெளிப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக கன்னியாகுமரியில் பேசிய பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா தமிழக முதலமைச்சர் தொடங்கி பிரதமர் வரை கடுமையாக விமர்சனம் செய்கிறார். தன்னை ஒரு அருள் தந்தை என்று சொல்லிக்கொண்டு இத்தனை அருவருப்பாக அவர் பேசியது இந்திய இறையாண்மையை மதிக்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. இவர்களெல்லாம் மத போதகர்கள் இல்லை, இவர்கள் பயங்கரவாதிகள் என்று சாதாரண மக்களை சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு அவரது பேச்சு அநாகரிகமாக இருந்தது. அதோடு ஸ்டோன் சாமி என்பவர் பழங்குடியினருக்காக பாடுபட்டவர். அவரை போய் சிறையில் அடைத்து சிறையிலேயே கொன்று விட்டார்கள் என்று கிறிஸ்தவர்கள் ஒரு செய்தி பரப்பினார்கள். ஆனால் ஸ்டோன் சாமி என்பவர் பழங்குடியின மக்களிடம் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு சென்றது உண்மைதான். ஆனால் இந்தியாவில் இவர்களுக்கு முன்பு மாதிரி வெளிநாட்டு பணம் தாராளமாக வருவதில்லை. இதற்கு முக்கிய காரணம், வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்குவது தவறில்லை, ஆனால் எதற்காக வாங்குகிறீர்கள், எவ்வளவு வாங்குகிறீர்கள் என்பதை சரியான முறையில் கணக்கு காட்ட வேண்டும் என்று மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்துவிட்டது. இதற்கு காரணம், மதத்தின் பெயரால் வெளிநாட்டிலிருந்து வரும் பணம் உள்நாட்டில் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக இப்படி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அதன் காரணமாகவே அதன் பிறகு வெளிநாடுகளிலிருந்து கிறிஸ்தவ அறக்கட்டளைகளுக்கு முன்பு போன்று தாராளமாக பணம் வரவில்லை. அப்படி வந்தால் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதால் அவர்கள் அதை நிறுத்தி கொண்டார்கள். இதன் காரணமாகவே இந்தியாவில் மதத்தை பரப்பும் மத போதகர்களுக்கு தாராளமாக கையில் பணம் புரளவில்லை. அதனால்தான் பிரதமர் மோடிக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள். அந்த வகையில் பழங்குடியின மக்களின் கிறிஸ்தவ மதத்தை பரப்பு சென்ற ஸ்டோன் சுவாமி பிரதமருக்கு எதிரான பரப்புரையை செய்து வந்ததின் காரணமாகத்தான் அவரை பிணையில் வெளிவர முடியாத பிரிவாரண்டுக்கு பிறப்பித்து சிறையில் அடைத்தது உச்சநீதிமன்றம். அதன் பிறகு சிறையிலிருந்து அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அங்கேயே இறந்துவிட்டார். ஆனால் அப்படிப்பட்ட அவரை பாஜகவை கொன்றுவிட்டது போன்று திட்டமிட்டு ஒரு வதந்திகள் பரப்பினார்கள். இப்படி தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்ட ஸ்டோன் சாமியின் போட்டோவை வைத்து சமீபத்தில் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் ஜபக்கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அப்போது அந்த கூட்டத்தில் திமுக அமைச்சர் திண்டுக்கல் பெரியசாமியின் மருமகள் மெர்சி செந்தில்குமார் கலந்து கொண்டுள்ளார். அப்போது அவர் பேசிய வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அதில் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றால், இந்தியாவில் உள்ள பாதிரியார்கள் யார் என்ன பேசினாலும் அவர்களை இங்குள்ள சட்டம் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அவர்கள் குறித்து போப்பாண்டவரிடம் புகார் அளிக்க வேண்டும். அவர்தான் அவர்களை கண்டிப்பார். அவர்களை தண்டிப்பதற்காக இந்திய அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று ஆவேசமாக பேசுகிறார் அமைச்சர் பெரியசாமியின் மருமகள். அது மட்டுமின்றி அப்படி பேசியவர் அநாகரிகமான வார்த்தைகளால் கூறுகிறார். அதாவது, எவனாக இருந்தாலும் கிறிஸ்தவ பாதிரியார்களை கைது செய்வதற்கு அவனுக்கு உரிமை கிடையாது என்று பேசியிருக்கிறார். ஆனால் சமீபத்தில் பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையாவை கைது செய்தது திமுக அரசுதான். திமுகவின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தான் அவரை கைது செய்தார்கள். அப்படி என்றால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஒருமையில் அநாகரிகமாக இவர் பேசியிருக்கிறார் என்பதுதான் உண்மையான விஷயம். அதுதான் தற்போது திமுக வட்டாரங்களிலும் மிகப்பெரிய புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆளுங்கட்சியின் அமைச்சரின் மருமகளை இப்படி ஆளுங்கட்சிக்கு நடவடிக்கை எதிராக பேசுவதா என்று அவரை நோக்கி திமுகவினர் கொந்தளித்து வருகிறார்கள். அதிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஒருமையில் பேசியிருக்கிறார் என்பதால் இது திமுக வட்டாரங்களில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திவிட்டுள்ளது. கன்னியாகுமரியில் பேசிய பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா முதலமைச்சர் மட்டுமின்றி பிரதமரையும் அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் விமர்சனம் செய்தார். அப்படி அவரை ஆதரித்து ஒரு ஆளுங்கட்சி அமைச்சரின் மருமகள் இப்படி பேசியிருக்கிறார் என்றால் திமுக எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதே புரியாமல் இருக்கிறது. அந்த அளவுக்கு பொதுவெளியில் முதலமைச்சரையும் பிரதமரையும் அவதூறாக பேசிய ஜார்ஜ் பொன்னையாவை கைது செய்தது மிகப்பெரிய தவறு என்பது போன்று அவர் ஆவேசமாக பேசியிருக்கிறார். அந்த வகையில் ஸ்டோன் சாமி ஜார்ஜ் பொன்னையா என்கிற 2 குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் அமைச்சர் பெரியசாமியின் மருமகள் மெர்சி செந்தில்குமார். குறிப்பாக இந்திய பிரதமரையும் பாரத மாதாவையும் இழிவாக பேசிய ஒரு சமூக குற்றவாளிக்கு ஆதரவாக திமுக அமைச்சர் பெரியசாமி மருமகள் பேசியிருப்பது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது என்பது பொதுமக்களின் கருத்துக்களாக சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.
இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.